வேண்டி ஒவ்வொரு தடியும் ஒண்ணுக்கு மேல கஷ்டம்தான். இப்ப சங்கர் சார் ஆகட்டும், நான் ஆகட்டும், யாரே ஆகட்டும். சரி வந்து ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, ஒரு ரூம் வாங்கியிருந்தாங்க. அந்த 60வது மாடியில் அந்த ரூம் இருந்தது. அதுக்கு மேல போனோம். கரண்ட் கிடையாது, ஜெனரேட்டர் கிடையாது, லிப்ட் கிடையாது, நடந்தே போனோம். லகேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு 60-70 ஸ்டோர்ஸ் மேல போனோம். என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிடா 10 இதுக்கு வந்து ஒரு கதை சொல்லிட்டே போகலாம்னு சொல்லிட்டு 10 மாடிக்கு வந்து ஒருத்தர் கதை சொல்லணும். 70வது மாடியில் அவங்க ரூம் இருக்கு. 69 போயிட்டாங்க. இன்னொருத்தர் தான் கதை சொல்லணும். நீ கதை சொல்லும்போது நான் சொல்றேன். சாவி கீழே மறந்துட்டேன். மறுபடியும் எல்லாரும் கீழே வரும். எல்லாரும் வந்தாதான் சாவி கொடுப்பாங்க. மறுபடியும் எல்லாரும் கீழே வரணும். அந்த மாதிரி எந்த உச்சிக்கு நம்ம போனா கூட வாழ்க்கையில வந்து நம்ம சாதனை செய்யணும் சொன்னா கீழே இறங்கிதான் வரணும். மறுபடியும் வந்து மறுபடியும் போகணும். உச்சியில போயிட்டு உச்சியிலே இருந்தோம்னு சொன்னா, உச்சிலேயே நம்ம இருப்போம் சொன்னா காணாம போயிடுவோம். சாதனை பண்ணதுக்கு கீழே வரணும். வாழ்க்கையே அப்படிதான். கல்யாணம் பண்ண சந்தோஷம் ஆயிடுச்சு. 60 வருஷம் பையன் சொன்னா பையன் கல்யாணம் பண்றதுக்கு கீழே இறங்கி வரணும். பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு கீழே இறங்கி வரணும். நிம்மதி சந்தோஷம் சொன்னா நிம்மதி டக்குன்னு போயிடும். மறுபடியும் சந்தோஷத்துக்கு கீழே இறங்கி வரணும். இறங்கி மேல போறதா வாழ்க்கையை. அது சந்தோஷமா செய்யலாம். நன்றி, வணக்கம். நன்றி ரஜினி சார். அன்புள்ள ரசிக பெருமக்களே, ஒரு முக்கியமான